Hello students, in the video halo alkanes and halo arenes அப்படின்ற சாப்டர்ல இருந்து வரக்கூடிய substitution reaction பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இதுல SN1 and SN2 பத்தின complete information ரொம்ப short duration of timeல வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஈவன் வந்து உங்களுக்கு notes purposeக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆல்ரெடி நான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்காக டீடைல்ட் வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு பேசிக்கா இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பத்தின எந்த ஐடியாவும் இல்லைன்றவங்க ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. அதை பார்த்த பின்னாடி இதை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அதை பத்தின ஐடியா இருக்குன்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே இந்த பர்டிகுலர் வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணலாம். சரி, இதுல வந்து இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் SN1 SN2 அப்படின்னு சொல்லி ரெண்டு காலம் வந்து இங்க கொடுத்திருக்கோம். ஸோ SN1 அப்படின்னா என்னன்னா S stands for substitution, N-னா நியூக்ளியோபிலிக், 1 அப்படின்றது வந்து யூனிமாலிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோபிலிக் 2 அப்படின்றது வந்து பைமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல இது எதை பேஸ் பண்ணி இந்த கிளாசிபிகேஷன் இருக்கு அப்படின்னா கைனடிக்ஸ் பேஸ்டு கிளாசிபிகேஷன் இது. அதாவது ரேட் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி இருக்கும், எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் அந்த SN1ல வந்து ஒன்லி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அல்கைல் ஹாலைட், அல்கைல் ஹாலைடோட கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் SN1னா. SN2னா போத் the concentration of alkyl halide as well as the nucleophile. ஆல்ரெடி நான் அதை சொல்லியிருக்கேன். இங்க அல்கைல் ஹாலைட நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். அப்போ ஹாலோஜன் வந்து வெளியில போகும், நியூக்ளியோஃபைல் வந்து புதுசா ஒரு பாண்ட் மேக் பண்ணும். ஸோ இங்க அல்கைல் ஹாலைட் ஆஸ் வெல் அஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த நியூக்ளியோஃபைல் ரெண்டோட கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் SN2ன்னு சொல்லி சொல்லுவோம். இதுல SN1 அப்படின்றது வந்து ஒரு 2-ஸ்டெப் ப்ராசஸ். ரெண்டு ஸ்டெப்ல அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் அண்ட் ரெண்டாவது ஸ்டெப் அப்படின்றது வந்து அட்டாக் ஆஃப் த நியூக்ளியோஃபைல் அண்ட் த கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். இதுல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுறது வந்து ஒரு ஸ்லோ ஸ்டெப், அதை ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே SN2ல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல எல்லா பாண்ட் உடையிறது, பாண்ட் உருவாகிறது எல்லாமே ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல நடந்து முடிஞ்சிடும். இங்க இன்டர்மீடியேட்ன்ற ஒண்ணு கிடையாது. ஸோ அதை தான் இந்த தேர்ட் பாயிண்ட்ல சொல்லியிருப்போம். இன்டர்மீடியேட் அண்ட் டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னா SN1ல இன்டர்மீடியேட் இருக்கா? ஆமா, கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் இருக்கு, which is a planar one. planar அப்படின்னா நீங்க எப்படி இமேஜின் பண்ணணும், சீலிங் ஃபேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த ஹெட் தான் வந்து கார்பன், அதை சுத்தி இருக்கக்கூடிய 3 விங் தான் வந்து 3 சப்ஸ்டியன்ட். இப்ப இது வந்து எல்லாமே ஒரு சமதளத்துல ஒரு பிளேன்ல வந்து உட்காரும். இப்போ வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் டாப் சைட்ல இருந்தும் அட்டாக் பண்ணலாம், ஃப்ரம் த பாட்டம் அட்டாக் பண்ணலாம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இங்க இருக்கு. சோ இங்க வந்து SN2ல பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் போத் பாண்ட் மேக்கிங் ஆஸ் வெல் அஸ் பாண்ட் பிரேக்கிங் சைமல்டேனியஸா நடக்கும். ஒரே நேரத்திலேயே வந்து நடந்து முடிஞ்சிடும். இங்க நியூக்ளியோஃபைல் போயிட்டு அல்கைல் ஹாலைட்ல ஹாலோஜன் எந்த சைடு இருக்கோ அதுக்கு பின்புறமா அட்டாக் பண்ணும். அதனால இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேக் சைடு அட்டாக்னு சொல்லுவோம். இங்க ரெண்டு சைட்லயுமே அட்டாக் நடக்கும். இங்க எந்த இடத்துல ஹாலஜன் வெளியில போகுதோ அதுக்கு பின், அதாவது முன் வாசல் வழியா ஹாலஜன் போகுதுன்னா பின் வாசல் வழியா அந்த நியூக்ளியோஃபைல் வருது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சரி, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு சைட்லயுமே அட்டாக் பாசிபிள்ன்றதுனால நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். ப்ரொவைடட் அந்த ஹாலஜன் கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் கைரலா இருந்துச்சுன்னா நமக்கு இங்க மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். அதை ரெசமிக் மிக்சர்னு சொல்லுவோம். இங்க நமக்கு இன்வர்ஷன் கிடைக்கும். அதாவது அல்கைல் ஹாலைடு எந்த பக்கத்துல வெளியில போகுதோ அதுக்கு பின்புறத்துல நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுது. சோ ஒருவேளை அந்த கார்பன் கைரலா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்வர்ஷன் இன் கான்ஃபிகரேஷன் அப்படி அது வந்து கிடைக்கும். அதாவது இது எப்படி அப்படின்னா கொடை வந்து காத்துல வந்து திருப்புனுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி the வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மாலிகுலாரிட்டி SN1 வந்து யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான். யூனிமாலிகுலர் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு ரியாக்டன்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இங்க வந்து பைமாலிகுலர் மீன்ஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ரெண்டு ஸ்பீஷிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஸ்பீஷிஸோட கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடுத்தது ரியாக்டிவிட்டி ஆர்டர். இங்க கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது SN1ல. ஸோ அதனால டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் இல்லையா, அதனால டெர்ஷரி அல்கைல் ஹாலைட் மோஸ்ட்லி SN1 வந்து ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகும். அது ஃபாஸ்டா ஈஸியா அண்டர்கோ ஆகும். அதான் இந்த ஆர்டர் சொல்றது. அப்புறம் செகண்டரி, அப்புறம் பிரைமரி. இது பியூர்லி பேஸ்ட் ஆன் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கார்போகேட்டையான்ல மோர் ஆல்பா ஹைட்ரோஜன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன்னாலையும்
அதே மாதிரி இண்டக்டிவ் எஃபெக்ட்னாலையும் டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் கம்பேர் டு செகண்டரி கம்பேர் டு பிரைமரி அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ அதனாலதான் இந்த ஆர்டர். இங்க நமக்கு 5 கோஆர்டினேட்டட் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. அதாவது இங்க நமக்கு வந்து சிங்கிள் ஸ்டெப்ல நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, பாண்ட் மேக்கிங் அஸ் வெல் அஸ் பாண்ட் பிரேக்கிங். கொஞ்சம் கொஞ்சமா ஹாலஜன் உடஞ்சு வெளியில போக போக நியூக்ளியோஃபைல் பின்புறத்துல இருந்து வந்து பாண்ட் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இங்க அதிகமான ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது, கிரௌடிங் இருக்கக்கூடாது. சோ அப்ப எதுல கிரௌட் கம்மியா இருக்குன்னு பாருங்க, மித்தைல் கார்போகேட்டையானா இருக்கு, மித்தைல் ஹாலைடு இருக்கு அப்படின்னா மூணுமே ஹைட்ரஜன் அதை சுத்தி. சோ அப்போ சின்ன குரூப், அது ஹிண்ட்ரன்ஸ் அங்க அதிகமா இருக்காது, ஈஸியா இது அண்டர்கோ ஆகும். இது வந்து ஸ்டெரிக் ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணினது. இது ஃபுல்லாமே இந்த ரீசன் SN2 எல்லாமே அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் உங்களுக்கு இங்க வருது, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சோ இது ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர் நான் முன்னாடி சொன்னதுதான். இதுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குன்ற காரணம் எதுக்கு சொன்னேன்னா கார்போகேட்டையன்னால, இதுல வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால. அடுத்தது லீவிங் குரூப் எப்படி இருக்கணும், ஹாலஜன் சொல்றேன். அந்த ஹாலஜன் வந்து குளோரைடா இருக்கலாம், புரோமைடா இருக்கலாம், ஃப்ளூரைடா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். சோ எந்த அல்கைல் ஹாலைடு வந்து ஈஸியா ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே காமன் தான். எல்லாத்துலயுமே பெட்டர் லீவிங் குரூப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா I-, ஈஸியா அது வெளியில போயிடும், அல்கைல் குரூப்ல இருந்து வெளியில போயிடும். சோ I-, அந்த ஆர்டர் வந்து ரிவர்ஸ், சைஸ் ஆஃப் த ஹாலஜன் வந்து கம்மியாயிட்டே வரும்போது ஃப்ளூரின்லாம் இருக்குதுன்னா அது ஒரு ஈஸி லீவிங் குரூப் கிடையாது, ஈஸியா அது வெளியில போகாது. ரெண்டுத்துக்குமே அது காமன்ஸ், ஈஸியா அந்த பாண்ட் உடையாது. பிகாஸ் கார்பன் ஹாலஜன் பாண்ட், ஃப்ளூரின் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால உடைஞ்சிட்டு ஈஸியா வெளில போகாது. சால்வெண்டோட எஃபெக்ட், இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். சால்வெண்ட் என்ன ரோல் பிளே பண்ணுதுன்றது, ரேட் இன்க்ரீசஸ் இன் போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ். SN1ல வந்து போலார் புரோட்டிக் சால்வெண்ட் எடுத்துட்டோம்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா போலார் அப்படின்னா அதாவது ஸ்டார் செப்பரேஷன் இருக்கு, புரோட்டிக்னா அங்க ஹைட்ரஜன் இதுல இருக்கு, H+ அது இருக்க போகுது. சோ இங்க கார்போகேட்டையான் சார்ஜ்டு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது, அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடியது இந்த போலார் புரோட்டிக் சால்வெண்ட். இதுவே SN2ல அந்த மாதிரியான எந்த சார்ஜ்டு இன்டர்மீடியேட்டும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகல. மோரோவர் இது நியூக்ளியோஃபைல வந்து போய் நியூக்ளியோஃபைல வந்து ரியாக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ண கூடாது. அதனால போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் மீன்ஸ் அங்க எதுவும் புரோட்டான் இல்ல, எந்த விதமான ஹைட்ரஜன் பாண்டிங் இது போய் மேக் பண்ணாது அப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னா. போலார் புரோட்டிக்னா இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம், ஆல்கஹால் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதா போலார் புரோட்டிக். அப்ரோட்டிக் அப்படின்னா வந்து அசிட்டோன், இதெல்லாம் வந்து போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ SN1க்கு போலார் புரோட்டிக், SN2க்கு போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் எடுத்துக்கணும். எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியோஃபைல், SN1 பொறுத்த வரைக்கும் நம்ம நியூக்ளியோஃபைல்னால எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. ஏன்னா ரேட் வந்து நியூக்ளியோஃபைல டிபெண்ட் பண்ணி இல்லைன்றதுனால இங்க அதோட எஃபெக்ட் கிடையாது. பட் SN2ல ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நியூக்ளியோஃபிலிசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். நியூக்ளியோஃபிலிசிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து எவ்வளவு ஈஸியா போய் கார்பனோட பாண்ட் மேக் பண்ணுது, அதுதான் நியூக்ளியோஃபிலிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கெட்டாலிசிஸ், கேட்டலைஸ்டு பை லூயிஸ் ஆசிட், எதெல்லாம் வந்து ஈஸியா வெளியில கொண்டு வருதோ அந்த ஹாலஜனை. சோ லூயிஸ் ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த ரியாக்ஷன் ஈஸியா நடக்கும். SN2க்கு அந்த மாதிரியான எதுவும் கிடையாது. சோ எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதோ அங்க எலிமினேஷன் பாசிபிள். அதே மாதிரி கம்பீட்டிங் ரியாக்ஷன் வந்து எலிமினேஷனா இருக்கும், ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும். எலிமினேஷன்ல E1 அது மாதிரி வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பாசிபிள். ஏன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் எதனாலன்னா 1,2 ஷிஃப்ட்னு சொல்லுவோம். கார்போகேட்டையானுக்கு பக்கத்துல ஹைட்ரைட் ஷிஃப்டோ இல்ல வந்து அல்கைல் குரூப்போ ஷிஃப்ட் ஆகலாம். ஷிஃப்ட் ஆன பின்னாடி ஒரு மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதுன்னா அதனால அது அப்படி நடக்கும். அந்த மாதிரி ரிங் எக்ஸ்பான்ஷனுக்கு பாசிபிலிட்டி உண்டு SN1ல. இது SN2ல வந்து என்னன்னா எலிமினேஷன் மட்டும்தான். ஏன்னா கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட்லாம் இங்க கிடையாது, அதனால ரீஅரேஞ்ச்டு ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு வந்து வராது. ஒன்லி கம்பீட்டிங் ரியாக்ஷன் வந்து E2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலிமினேஷனுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாவே இதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.